வணக்கம். இன்றைக்கி நம்ம கடையர் செய்தி பிரிவில் பிரிக்ஸ் என்று சொல்லக்கூடிய செங்கற்கற்கள், இந்த செங்கல், செம்மை ப்ளஸ் கல், செங்கற்கற்கள் என்று சொல்லக்கூடிய இந்த பிரிக்ஸ், அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தான் நமது கடையர் செய்தி பிரிவில் தற்பொழுது பார்க்க போகிறோம். இந்த பிரிக்ஸ் என்பது செங்கற்கற்கள் என்று தமிழில் சொல்லுகிறார்கள். அதாவது களிமண்ணால் செய்யப்பட்டு சுடப்பட்டு கட்டிடங்கள் கட்ட பயன்படும் செவ்வக வடிவ கட்டுமான பொருளாக இது இருக்கிறனால தான் இது செங்கற்கட் என்று சொல்லப்படுகிறது. வரலாற்றில் சங்க காலத்து முதல், அதாவது களிமண் ப்ளஸ் சூளை, அதாவது செங்கற்கற்கள், செங்கல் பயன்படுத்தப்பட்டிருக்குது. இந்த பிரிக்ஸ் என்பது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா ஆகிய 5 நாடுகளினுடைய கூட்டமைப்பின் சுருக்கமாக இது பொருளாதார ஒத்துழைப்பை நோக்கமாக இதுக்கு பிரிக்ஸ் என்று ஒரு பெயர் சொல்கிறாங்க. இந்த பிரிக் பொருளுடைய பற்றி பார்த்தோம்னா, களிமண்ணை செவ்வக வடிவில் வெயிலில் அல்லது சூளையில் சுட்டு தயாரிக்கப்படும் ஒரு செங்கற்கல்லாக இருக்கிறது. சுவர்கள், கட்டிடங்கள், நடைபாதைகள் அமைக்க இது பயன்படுத்தப்படுகிறது. இதனுடைய பயன்பாடை பார்த்தீங்கன்னா, இதனுடைய வரலாற்று பயன்பாடு என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் சங்ககாலம் முதலே களிமண்ணும், அதாவது சூளை என்று சொல்லக்கூடிய செங்கற்கற்கள் பயன்பாட்டில் பயன்படுத்தப்பட்டிருந்திருக்கிறாங்க. இந்த பிரிக்ஸினுடைய வரலாறை பற்றி நம்ம பார்த்தோம்னா, இதனுடைய பெயர் எதற்கு இது பிரிக்ஸ் என்று சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, பிரேசில் பி, ரஷ்யா என்பது ஆர், இந்தியா என்பது இந்தியா, சி என்பது சீனா, சவுத் ஆப்பிரிக்கா என்பது எஸ், அதாவது தென்னாப்பிரிக்கா, அதாவது BRICS, பிரிக்ஸ். இந்த செங்கற்களுக்கு இங்கிலீஷில் பிரிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதுக்கு பி என்பதுக்கு பிரேசில், ஆர் என்பதுக்கு ரஷ்யா, ஐ என்பதற்கு இந்தியா, சி என்பதற்கு சீனா, எஸ் என்பதற்கு சவுத் ஆப்பிரிக்கா ஆகிய நாடுகளினுடைய முதல் எழுத்துக்களை கூடிய சொல், அதனுடைய சுருக்கம்தான் பிரிக்ஸ் என்று சொல்கிறாங்க. இதனுடைய தோற்றத்தை பற்றி நாம் சொல்ல வேண்டும் பார்த்தோம்னா, 2001 த கோல்ட்மேன் சாக்ஸ் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது. முதல் உச்சி மாநாட்டில் 2009 நடத்தியிருக்கிறாங்க. இதனுடைய தோற்றத்தை பற்றி, இதனுடைய வரலாறை பற்றிலாம் அந்த மாநாட்டில் பேசியிருக்கிறாங்க. அதாவது இதனுடைய நோக்கத்தை பற்றி நம்ம அந்த நாட்டினுடைய நோக்கத்தை பற்றி பார்த்தோம் என்று சொன்னோம்னால், உறுப்பு நாடுகளாகி இருக்கக்கூடிய பொருளாதார மற்றும் புவிசார் அரசின் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதே இதனுடைய முக்கிய குறிக்கோளாக இருக்கிறாங்க. இதனுடைய விரிவாக்கத்தை பற்றி பார்த்தோம்னா 2024, 2025 எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், ஐக்கிய அரபு அமீரகம், இந்தோனேசியா போன்ற நாடுகள் இதனுடைய இணைந்திருக்கிறாங்க. சுருக்கமாக பிரிக்ஸ் என்பது கட்டுமான பொருள், செங்கல். அதே சமயம் பிரிக்ஸ் என்பது 5 நாடுகளுடைய கூட்டமைப்பாக இது பயன்படுத்தப்பட்டு வருகிற ஒரு சொல்லாடாக இருக்கிறது. இந்த பிரிக்ஸ் என்ன செய்கிறது என்பதை பற்றி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், பிரிக்ஸ் நாடுகளின் தலைவர்கள் ஆண்டுதோறும் கூடுகிறார்கள். பிரிக்ஸ் நாட்டில் தலைவர்கள்லாம் ஆண்டுதோறும் கூடுகிறார்கள். ஒவ்வொரு நாடும் முன்னுரிமைகளை நிர்ணயிப்பதற்கும் உச்சி மாநாட்டை நடத்துவதற்கும் 1 வருடத்திற்கு தலைமை தாங்குகிறது இந்த கூட்டமைப்பு. ஒருமித்த கருத்தை அடிப்படையாக கொண்டு முடிவெடுப்பதை நம்பியிருக்கக்கூடிய மற்றும் பெரும்பாலும் முறைசாரா முறையில் செயல்படுத்தப்படுகிறது. இதற்கு வரையறுக்கப்பட்ட சாசனம், செயலகம் அல்லது பொது நிதிகள் எதுவும் இல்லை. சில கருப்பொருள் பகுதிகள் அதன் முன்னுரிமைகளை அடிக்கோடிட்டு காட்டுகிறார்கள். அதாவது உலகளாவிய அமைப்புகளில் அதிக பிரதிநிதித்துவத்தை ஆதரிக்கிறது. பலதரப்பு நிறுவனங்களிலும் வளர்ந்து வரும் பொருளாதார முன்னோக்குகளின் ஐக்கிய முன்னணி நிறுவன இந்த பிரிக்ஸ் முயல்கிறது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலை விரிவுபடுத்துதல் போன்ற ஏற்கனவே உள்ள நிறுவனங்களின் சீர்திருத்தங்களை வலியுறுத்துவதையும், அந்த நிறுவனங்களுக்குள் பேச்சுவார்த்தை குழுக்களை உருவாக்குவதையும் இந்த குழு நோக்கமாக கொண்டிருக்கிறது. உதாரணமாக, பல பிரிக்ஸ் நாடுகளில் உக்ரைனில் ரஷ்யாவின் போரை ஐநா கண்டனம் செய்வதை எதிர்த்ததன.
மேலும் ஈரான் அணுசக்தி திட்டம் மற்றும் ஆப்கானிஸ்தான், காசா, லிபியா மற்றும் சிரியாவில் மோதல்கள் குறித்து பொதுவான நிலைப்பாடுகளும் நாடியிருக்கிறது. இந்த பொருளாதார கொள்கையை ஒருங்கிணைக்கவும் 2008ஆம் ஆண்டு ஏற்பட்ட உலகளாவிய மந்தநிலை பிரிக்ஸ் நாடுகளின் கடுமையாக பாதித்தது. இதனால் குழு கட்டண கொள்கை, முக்கியமாக வளங்களின் ஏற்றுமதி கட்டுப்பாடுகள் மற்றும் முதலீட்டு போன்ற விஷயங்களில் பொருளாதார ஒருங்கிணைப்பை வலியுறுத்த வழிவகுக்க செய்கிறது. 2001 முதல் 2021 வரை கூட்டமைப்பின் வருடாந்திர அந்நிய நேரடி முதலீடு, அதாவது FDI வரத்து 4 மடங்கிற்கும் அதிகமாக உள்ளது. இருப்பினும் சமீபத்த ஆண்டுகளில் அவை குறைந்திருக்கிறது. அமெரிக்க டாலரை நம்பியிருப்பதை குறைக்கவும் உலகளாவிய பரிவர்த்தனைகளில் டாலரின் அதிகரித்து வருவதால் இது மேற்கத்திய தடைகளுக்கு ஆளாகிறது. அதிகரித்து வரும் அதிருப்தியில் பிரிக்ஸ் தலைவர்கள் உள்ளூர் நாணயங்களின் அதிகரித்து வர்த்தகத்திற்கு அல்லது சாத்தியமான பொதுவான பிரிக்ஸ் நாணயத்திற்கு ஆதரவாக டாலர் மதிப்பிழப்புக்கு நீண்டகாலமாக வாதிட்டு வருகிறார்கள். இந்த மாற்று நிதி அமைப்பை உருவாக்குவதில் குழுவின் புதிய மேம்பாட்டு வங்கி, அதாவது NDB என்று சொல்லக்கூடிய கண்டிஜென்ட்ஸ் ரிசர்வ் ஏற்படும், அதாவது CRA என்று அழைக்கக்கூடிய உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியை IMF பிரதிபலிக்கும் வகையில் உள்ளது. மற்றும் கடன் வழங்குவதில் நிறுவனங்கள் மற்றும் தெற்கு ஒத்துழைப்பை ஊக்குவிக்கும் மற்றும் பாரம்பரிய நிதி ஆதாரங்களை சார்ந்திருப்பதை குறைக்கவும் என்று இந்த பிரிக்ஸ் உறுப்பினர்கள் நம்புகிறார்கள். இந்த பிரிக்ஸ் நிதி நிறுவனங்கள் எவ்வளவு பயனுள்ளதாக இருந்தன என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 2ஆம் உலகப் போருக்கு பிறகு முன்னணி தொழில்துறை நாடுகளாக நிறுவப்பட்ட பிரதான உலகளாவிய நிதி அமைப்பை பிரெட்டன் வூட்ஸ் ஏற்பாட்டிற்கு மாற்றாக NDB மற்றும் CRA வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. உலக தெற்கில் பல நாடுகள், குறிப்பாக உலக வங்கி மற்றும் IMF ஏழை நாடுகளின் தேவைகளை பூர்த்தி செய்ய தவறிவிட்டதாக கூட நம்புகிறார்கள். குறிப்பாக காவல்நிலை நிதி போன்ற பகுதிகளில் இந்த அமைப்பு பணக்கார நாடுகளுக்கு பயனளிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரெஸ் வாதிட்டிருக்கிறார். நடைமுறையில் எந்த ஆப்பிரிக்க நாடும் பிரிட்டனும் கட்ஸ் ஒப்பந்தத்தின் மேசையில் அமர்ந்திருக்கவில்லை. 2 நிறுவனங்களுக்கு வெவ்வேறு வழிகளில் செயல்படுகிறது. நாணய நெருக்கடியின் போது ஆதரவு வழங்கும் பிரிக்ஸ் மத்திய நிறுவனங்களுக்கு இடையே பொதுவான நிதியான CRA பிரிக்ஸ் நாடுகளுக்கு மட்டுமே. இருப்பினும் NDB, அதாவது 2021இல் பிற வளர்ந்து வரும் சந்தை நாடுகளின் தனியார் திட்டங்களுக்கு திறக்கப்பட்டது. நிலையான வளர்ச்சி மற்றும் உள்கட்டமைப்பை உருவாக்குவதற்கு பங்களிக்குவதற்கும் தனியார் திட்டங்களை ஆதரிப்பதற்காக NDB கடன்களை, உத்தரவாதங்கள் மற்றும் பிரதிநிதித்துவ வழிமுறைகளை வழங்குகிறது. 190 உறுப்பினர்களிடையே தனது கவனத்தை பரப்பையும் உலக வங்கிக்கு மாறாக அதிக நெகிழ்வுத்தன்மை மற்றும் பங்குதாரர்களுடைய அதிக சமத்துவம் மற்றும் நிதிகளை எளிதாக்க அணுகுவதை நோக்கமாக கொண்டிருக்கிறது. அதன் கடன் வழங்கும் சுத்தமான எரிசக்தி, போக்குவரத்து, சுகாதாரம் மற்றும் சமூக மேம்பாட்டில் கவனம் செலுத்துகிறது. மேலும் அதன் திட்டங்களின் 40% காவல்நிலை மாற்றத்தை சமாளிக்க அர்ப்பணிக்க முயன்றபொழுதும் இன்று வரை 2016இல் செயல்பாடுகள் தொடங்கியிருந்ததிலிருந்து 90 திட்டங்களுக்கு வங்கி, அதாவது $32 பில்லியனுக்கும் அதிகமாக ஒப்புதல் அளித்திருக்கிறது. இருப்பினும் அந்த முக்கிய தடைகளை எதிர்கொள்ள NDB உலக வங்கியை விட 5 மடங்கு BTP சிறியளவும், மேலும் அதை முழுமையாக மாற்ற முடியும் என்ற நிபுணர்கள் சந்தேகிக்கிறார்கள். மற்றவர்கள் அதன் போட்டியாளர்கள் பல நடைமுறைகளை பராமரிப்பதிலும் உலகளாவிய நிதி அமைப்பதற்கும் சேர்வதற்கும் அதன் லட்சியங்களை தோல்வியிடுவதற்காக வாதாடுகிறார்கள். சுற்றுச்சூழல் மற்றும் சமூகங்காங்க தரநிலை குறித்து தெளிவற்ற உறுதிமொழிகளுக்கு ஏற்ப இந்த விமர்சனங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்பட்டு வருகிறது. ஒரு பிரிக்ஸ் நாணயம் டாலரை மாற்ற முடியுமா என்ற ஒரு கேள்வியை பற்றி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், பிரிக்ஸ் நாடுகள் ஒரு தசாப்தத்திற்கு மேலாக ஒரு சர்வதேச வர்த்தகத்தில் அமெரிக்க டாலரின் முதன்மையை குறைக்க முயன்று வருகின்றது. முதன்மையாக வர்த்தகத்திற்கு தங்கள் சொந்த நாணயங்களின் பயன்பாட்டை அதிகரிப்பதன் மூலம், குறிப்பாக சீனா, ரென்மி, பிரேசில் ஜனாதிபதி லூயிஸ் இனாசியோ லுலா டா சில்வா வெற்றி பெற உதவிய ஒரு புதிய பிரிக்ஸ் அளவிலான நாணயத்தை அறிமுகப்படுத்துவதற்கான உந்துதலும் உள்ளது. 2023 உச்சி மாநாட்டில் முன்வைக்கப்பட்ட பிற பணத்திட்டங்களின் புதிய கிரிப்டோ கரன்சியை நிறுவுதல் அல்லது பிரிக்ஸ் நாணயங்களின் ஒருங்கிணைந்த கூடையை பயன்படுத்துதல் ஆகியவற்றை அடங்குதலாக இருக்கிறது. இருப்பினும் அந்த லட்சியங்கள் அடைய முடியாதவை என்றும் சந்தேகிப்பவர்கள் கூறுகிறார்கள். ஒரு பிரிக்ஸ் நாணயத்திற்கு வங்கி சங்கம், நிதி சங்கம் மற்றும் பொருளாதார ஒருங்கிணைப்பு உள்ளிட்ட முக்கிய அரசியல் சமரசங்கள் தேவைப்படும். உலகின் முதன்மை இருப்பு நாணயமாக நீண்ட காலமாக இருக்கும் டாலர் இன்னும் உலகளாவிய வர்த்தகத்தில் 80%க்கும் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. மேலும் பல நிபுணர்கள் ஒரு புதிய பிரிக்ஸ் இருப்பு நாணயம் உலகளாவிய பரிவர்த்தனைகளுக்கு பரவலாக நம்பப்படும் அளவுக்கு நிலையானதாகவோ அல்லது நம்பகதனமாகவோ இருக்கும் என்று சந்தேகிக்கப்படுகிறார்கள். இந்த பிரிக்ஸ் உறுப்பினர்களை பிரித்தது எது என்பதை பற்றி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நிபுணர்களின் கூற்றுப்படி தங்கள் பொருளாதார தொலைநோக்கு பார்வையை செயல்படுத்துவதில் உள்ள சவால்களுக்கே மேலதிக பிரிக்ஸ் நாடுகளின் அதிகரித்து வரும் உள் பதட்டங்களையும் உறுப்பினர்களுக்கிடையே போட்டியும் எதிர்கொள்கிறது. சீனா, இந்தியாவும் பல தசாப்தங்களும் எல்லைகளை பிரச்சினை மற்றும்
உலகளாவிய தெற்கு பொருளாதார மற்றும் புவிசார் அரசியல் தலைமையிற்கான வளர்ந்து வரும் போட்டி ஆகியவற்றிற்கான பதட்டங்கள் அதிகரித்து வருவதை கண்டிருக்கிறது. முடிவுகளை எடுப்பதில் குழு ஏற்கனவே சிக்கல்களையும் சந்தித்திருக்கிறது. செப்டம்பர் 2024 நியூயார்க்கில் நடந்த வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் தலைவர்கள் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் புதிய உறுப்பினர்கள் ஒழுங்குபடுவதற்கான ஒரு மாதிரியை முன்மொழிய முயன்றிருக்கிறார்கள். ஆனால் குழுவால் ஒரு உடன்பாட்டை கூட எட்ட முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. இந்த உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்புகளையும் விரிசல்களையும் ஆழப்படுத்தியிருக்கிறது. இது பரவலான கண்டங்களையும் மேற்கத்திய நாடுகளின் தலைமையிலான தடைகளையும் ரஷ்யாவுடான வர்த்தகத்தையும் நிறுத்துமாறு ராஜதந்திர அழுத்தத்தையும் தூண்டியிருக்கிறது. அதன் பின்பு பிரிக்ஸ் நட்பு நாடுகளாகிய குழப்பத்தில் ஆழ்த்தத்தில் உக்ரைனில் ரஷ்ய படைகள் செயல்படுவதாக கூறும் போர் குற்றங்கள் தொடர்புடைய புட்டினை கைது செய்ய சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ICC வாரண்ட் பிறப்பித்து 2023 பிரிக்ஸ் மன்றத்தை சிக்கலாக்கியது. புட்டினை வீட்டிலேயே இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுத்தியது. அல்லது ICC உறுப்பினர் தென்னாப்பிரிக்காவில் கைது செய்யப்படும் அபாயத்தை எதிர்கொண்டது. 2024 உச்சி மாநாட்டை நடத்திய போது ரஷ்யாவை தவிர ஒரு இக்கட்டான சூழ்நிலையை பெரும்பான்மையான பிரிக்ஸ் உறுப்பினர்கள் அதாவது ஒரு நிலை ஆகியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் மற்ற உறுப்பினர்கள் மேற்கத்திய நடைகளை பெரும்பாலும் புறக்கணித்திருக்கிறார்கள். ரஷ்ய எண்ணெய் மற்றும் பிற தேவைகளை மீதான மேற்கத்திய தடைகள் உண்மையிலே பிரிக்ஸ் நாடுகளாக நெருக்கமாக தள்ளுவதால் சிலர் ஆய்வாளர்கள் வாதாடுகிறார்கள். இதற்கிடையே உறுப்பு நாடுகளாக இருக்கக்கூடிய பொருளாதார மற்றும் அரசியல் சுதந்திரத்தில் இருக்கக்கூடிய பிரிக்ஸ் முயற்சிகள் மீதான நம்பிக்கை அசையத்திருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில் பிரேசில் மற்றும் தென்னாப்பிரிக்கா வீழ்ச்சியடைந்து வரும் சூழலில் அரசு திறன் பல ஆண்டுகளாக நீடித்திருக்கக்கூடிய மந்த நிலையும் நாள்பட்ட ஊழல் மற்றும் நொறுங்கிய உள்கட்டமைப்பு ஆகியவற்றை எதிர்கொண்ட சீனாவின் பொருளாதார சரிவு குழுவின் இயக்கவியலையும் அச்சுறுத்தி வருகிறது. ஜனநாயகங்கள் மற்றும் எச்சரிக்கைகளுக்கிடையான பதட்டங்களையும் மற்றும் சவுதி அரேபியா மற்றும் ஈரான் மற்றும் எகிப்து மற்றும் எகிப்தியாவா இடையான நீண்டகால போட்டிகளினுடைய பிற முக்கிய பிளவுகோடுகள் அங்கே இருந்திருக்கக்கூடிய சூழ்நிலையாகவும் நாம் பார்த்து வருகிறோம். ஏன் இந்த விரிசல் என்பதை பற்றி பார்த்தோம் என்று சொன்னால், உறுப்பினர் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான உந்துதல் இந்த கூட்டணியில் மற்றொரு தவறான பாதையாக இருக்கிறது. சீனாவின் ரஷ்யாவின் விரிவாக்கத்தை ஆதரித்தன. அதே நேரத்தில் பிரேசிலும் இந்தியாவும் அதிக தயக்கம் காட்டியிருக்கிறார்கள். அது தங்கள் சொந்த செல்வாக்கை நீர்த்து போக செய்து விடுமோ என்ற ஒரு கவலையையும் வெளிப்படுத்தியிருக்கிறது. சீனாவுடனான இந்தியாவின் வளர்ந்து வரும் போட்டி பெய்ஜிங் மற்றும் சுற்றுப்பாதையில் அதிக நாடுகளை சேர்க்க குழுவை விரிவுபடுத்துவதன் மூலம் சீனாவின் சக்தியை ஆதரிக்கக்கூடாது என்ற அதன் விருப்பத்தையும் தூண்டியிருக்கிறார்கள். எகிப்து மற்றும் எத்தியோப்பியாவின் சேர்க்கை ஆப்பிரிக்க கண்டத்தின் குரலாக வலுப்படுத்தி வருகிறது. எகிப்து, சீனா மற்றும் இந்தியா ஆகிய இரு நாடுகளிடையே நெருக்கமான வணிக உறவுகளையும் ரஷ்யாவுடன் அரசியல் உறவுகளையும் கொண்டிருக்கிறது. புதிய பிரிக்ஸ் உறுப்பினராக எகிப்து அதிக முதலீட்டை ஈர்க்கக்கூடிய அதன் பாதிக்கப்பட்ட பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு முயன்றிருக்கிறது. துணை சஹாரா ஆப்பிரிக்காவின் 3வது பெரிய பொருளாதார எத்தியோப்பியாவும் அதன் பெல்ட் ஆண்ட்ரோஸ் முன்வைத்த நாட்டை ஒருமுகமாக கொண்டிருக்கிறார்கள். சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இணை அரபு உலகில் 2வது பெரிய பொருளாதார நாடுகளையும் உலகில் 2வது மற்றும் 8வது பெரிய எண்ணெய் உற்பத்தியாளர்களையும் கொண்டு வரும் சூடானின் உள்நாட்டு போர் மற்றும் உக்ரைன் போருக்கான அமைதி பேச்சுவார்த்தைகளில் சவுதி அரேபியா பங்கேற்பது மற்றும் இந்தியா பாகிஸ்தான் ஸ்திரத்தன்மை பேச்சுவார்த்தைகளை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நடத்துவது போன்று பிற பிரதிநிதிகளும் அவர்கள் மத்திய பாத்திரங்களை வகிக்கிறார்கள். இருப்பினும் சில நிபுணர்கள் சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையான போட்டி சில சமயங்களில் மோதல்களின் எதிர்ப்பக்கங்களை ஆதரித்து பிரிக்ஸுக்குள் கொண்டு வரப்படலாம் என்று எச்சரிக்கிறார்கள். பிரிக்ஸ் உறுப்பினர் சேர்க்கை இரு நாடுகளுக்கு பொருளாதார வளர்ச்சியில் கவனம் செலுத்த உதவும் என்று நம்புவதாக மற்றவர்கள் கூறுகிறார்கள். இருப்பினும் புதிய உறுப்பினர்கள் மேற்கத்திய நாடுகளுக்கான உறவு குறித்து குறிப்புகளை எழுப்புகிறார்கள். ஈரானும் ரஷ்யாவும் அமெரிக்காவும் செல்வாக்கின் தீவிர எதிரிகள். அதே நேரத்தில் சீனா தன்னை அமெரிக்காவுடன் பொருளாதார மற்றும் புவிசார் அரசியல் போட்டியில் சிக்கிக்கொண்டதாக கருதுகிறது. இருப்பினும் பிரேசில், இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா கூட அமெரிக்காவுடன் அன்பான உறவுகளை கொண்டிருக்கக்கூடிய அதேபோல் சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகியோருடைய அதன் முக்கிய பாதுகாப்பு பங்காளிகளாகவும் இருக்கிறார்கள். மேற்கத்திய நாடுகள் எவ்வாறு பதிலளித்திருக்கிறது என்பது பற்றி பார்த்தோம் என்று சொன்னால், மேற்கத்திய நாடுகள் இந்திய குழுக்களின் வளர்ச்சியை பெருமளவிற்கு குறைத்து மதிப்பிட்டிருக்கிறார்கள். விரிவாக்கத்தின் போது ஆட்சியில் இருந்த ஜோ பைடன்ஸ் நிர்வாகம் வாஷிங்டன் பிரிக்ஸ் ஒரு புவிசார் அரசியல் பொருளாக பார்க்கவில்லை என்றும் டாலரில் இருந்து விலகி செல்வதற்கான அதன் முயற்சிகளை பெரும்பாலும் நிராகரித்ததாகவும் கூறியது. பிறகு அரசியல் பகுப்பாய்வுகள் பிரிக்ஸின் நாடுகளுடைய லட்சியங்களை பிரமிக்கப்படுத்தும் அதன் உறுப்பினர்களையும் உள்ளடக்கிய தடைகள் மேற்கத்திய பொருளாதார ஆரோக்கியத்திற்கு உண்மையான அச்சுறுத்தலை தடுக்கும் அளவுக்கு தொந்தரவும் இருப்பதாகவும் கூறி வருகிறார்கள். இருப்பினும் சில ஐரோப்பிய கொள்கை வகுப்பாளர்கள் மேற்கத்திய எதிர்ப்பு உணர்வு மற்றும் மோதலாக வளர்ந்து வருவதாக எச்சரித்தார்கள். குறைந்த வருமானம் கொண்ட நாடுகளின் தேவைகளுக்கு மேற்கத்திய நாடுகளின் காட்டும் மந்தமான எதிர்ப்பு வினைகளை இந்த விரிவாக்கத்திற்கு அவர்கள் பார்க்கிறார்கள்.
மேலும் மேற்கத்திய நாடுகள் நிதி நிறுவனங்களை தீவிரமாக சீர்திருத்த தொடக்க வேண்டும் என்றும் கூறுகிறார்கள். உலகளாவிய தெற்கின் தேவைகளை பற்றி நாம் நாடுகள் திமிர் பிடித்தவர்கள் என்று கூட குற்றச்சாட்டுகளை தீவிரமாக கூட சொல்லுகிறார்கள். பிரிக்ஸின் ஆர்வம் உலகளாவிய நிதி, வர்த்தகம் மற்றும் பிற தரநிலை நிர்ணய நடைமுறைகளின் அதே விதிகளை மாற்றுவதில் கவனம் செலுத்தும் போது, மதிப்பு அடிப்படையிலான கூட்டாண்மைகள் மற்றும் விதிகளை அடிப்படையாக கொண்ட பன்முகத்தன்மை வழங்குவதன் மூலம் அதற்கு பதிலளிக்க முடியாது என்று ஜெர்மன் சர்வதேச மற்றும் பாதுகாப்பு விவகார நிறுவனத்தின் மூத்த உறுப்பினராக இருக்கக்கூடிய குந்தர் ஹைமலட்ச் எழுதியிருக்கிறார். அதாவது பிரிக்ஸ் டாலர்ஸ் மதிப்பிழப்பின் முயற்சிகளில் இறுதியில் டாலரின் வலிமையும் அதன் மூலம் அமெரிக்க பொருளாதாரத்தின் ஆரோக்கியத்தையும் குறைந்த மதிப்பில் உட்படுத்தப்படும் என்று கூட ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். ஆயினும் கூட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் பிப்ரவரி 2025 செய்தியாளரிடம் பிரிக்ஸ் இறந்துவிட்டது என்று கூறி அந்த குழுவின் மீது குறிப்பாக வெறுப்பை காட்டியிருக்கிறார். டாலரை குறைக்க நடவடிக்கை எடுத்தால் பிரிக்ஸ் உறுப்பினர்களை 100% வரிகள் விதிக்கப்படும் என்று அவர்கள் பலமுறை அச்சுறுத்தியிருக்கிறார். இந்த பிரிக்ஸுக்கு அடுத்து என்ன என்று பற்றி பார்த்தோம்னு சொன்னால், இந்த ஆண்டு பிரிக்ஸ் அமைப்பின் சுழற்சி முறை தலைமை பொறுப்பு பிரேசில் வகிக்கிறது. ரஷ்யாவிடமிருந்து பொறுப்பேற்றுக் கொண்டது. ஜூலை மாதம் ரியோ ஜெனிட்ரோஸ் குழுவின் வருடாந்திர உச்சி மாநாட்டை நடத்துகிறது. அமெரிக்காவுடன் நட்புறவு கொண்ட நாடாக பிரேசில் தலைமை பொறுப்பு ரஷ்யாவினுடைய ஆட்சி காலத்தில் தேடிய மேற்கத்திய எதிர்ப்பு திசையிலிருந்து வேறுபட்டதாக கூட இருக்கிறது. இந்த பிரேசில் அரசாங்கத்தின் பதவி காலத்திற்காக கூறப்பட்ட நோக்கங்கள் உலகளாவிய நிர்வாக அமைப்பில் சீர்திருத்தங்கள் செயல்படுத்தி வளர்ந்து வரும் நாடுகளின் பங்களிப்பை மேம்படுத்துவதற்கும் இன்னும் உள்ளடக்கிய மற்றும் நிலையான நிறுவனத்திற்கு உலகளாவிய தெற்கு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இருப்பினும் இந்த ஆண்டு கூடுதல் ஒத்துழைப்பு என்ற இலக்கு சவாலாக இருக்கலாம். ஏனெனில் 2 அடிப்படை உறுப்பினர்கள் குறிப்பிடத்தக்க அளவில் இல்லாத நிலை ஏற்படும். உச்சி மாநாட்டிற்கு முந்தைய நாட்களில் சீன அதிபர் ஜின் ஜின்பிங் மற்றும் ரஷ்யாவின் புதின் இருவரும் கூட்டத்தில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று கூறியிருக்கிறார்கள். அட்டவணை மோதல் காரணமாக கலந்து கொள்வது முடியாது என்று அவரது அலுவலகம் தெரிவித்திருக்கிறது. 2013 ஆட்சிக்கு வந்த பிறகு அவரது குழுவின் வருடாந்திர கூட்டத்தில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்பது இதுவே முதல் முறை. பெய்ஜிங் பிரதமர் லீ ஹியாங்கே அவருக்கு பதிலாக அனுப்பும் 2023 தென்னாப்பிரிக்கா உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ளப் போவதாக தடுத்த அதே ஐசிசி கைது வாரண்ட் காரணமாக புதின் செல்ல முடியாது. இருப்பினும் அவர் வீடியோ இணைப்பு மூலம் பங்கேற்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சமீபத்தில் மாதங்களில் பல்வேறு உறுப்பினர்கள் அமெரிக்காவுடன் மோதிக்கொண்டிருக்கும் நிலையில் இந்த உச்சி மாநாடு வருகிறது. உலகெங்கும் இந்த நாடுகள் குறித்து சீனாவுடன் வர்த்தக பதட்டங்களை தூண்டிவிட்ட போதோடு ஜூன் 21 அன்று நடந்த ஒரு ரகசிய தாக்குதலின் மூலம் முக்கிய அணுசக்தி தளங்களாக குண்டு வீசி தாக்கிய பின்னர் ட்ரம்ப் ஈரானுடன் பதட்டத்தை தூண்டியுள்ளார். தென்னாப்பிரிக்காவுடனான அமெரிக்க உறவையும் அவர் சேதப்படுத்தியிருக்கிறார். நாட்டில் வெள்ளை இனப்படுகொலை என்று பொய்யான கூற்றுக்களை ஊக்குவிப்பதன் மூலம் இதற்கிடையே பிரிக்ஸ் தொடர்ந்து விரிவடைய விரும்புகிறது. தற்போது உறுப்பினர்கள் பெற பிராந்திய வர்த்தக முகாம்களை அணுக உதவும் வகையில் கூடுதல் உறுப்பினர்களையும் கூட்டாளி நாடுகளையும் கொண்டு முயற்சிப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த குழு பிரிக்ஸ் நம்பிக்கையிலும் அஜர்பைஜான், மலேசியா மற்றும் துருக்கி உட்பட 2024 ஆண்டில் 30க்கும் மேற்பட்ட நாடுகள் இந்த கூட்டணியில் சேர விண்ணப்பித்ததாக கூறப்படுகிறது. அவர்களின் வருங்கால உறுப்பினர்கள் உச்சி மாநாட்டில் பாதிக்கப்படுகிறார்கள். அதாவது பரிந்துரைக்கப்பட்ட வளங்கள் என்று சொல்லுவது பார்த்தால், இந்த கவுன்சில் குறிப்பு பிரிக்ஸ் அதன் விரிவாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு புதிய ஒழுங்கை நோக்கி செல்ல முடியுமா என்பதை பார்க்கப்படுகிறது. அதாவது கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக அச்சகத்திற்காக CFR மூத்த சக உறுப்பினர்கள் அதாவது ஜான்ஷா ஜியூலின் எழுதிய புத்தகம் அதாவது பிரிக்ஸ் உலக நிதி அமைப்பை டாலர் மதிப்பிழக்க செய்ய முடியுமா என்று கேள்வி எழுப்புகிறது. அதாவது இந்த CFR நிகழ்வில் நிபுணர்கள் பிரிக்ஸ் நாடுகளின் மற்றும் வளர்ந்து வரும் சந்தைகளின் எதிர்காலம் குறித்து விவாதிக்கிறது. அதாவது வெளியுறவுத்துறை பொறுத்தவரை அலெக்சாண்டர் கபூவல் மற்றும் ஆலிவர் ஸ்டூயர்ஸ் ஆகியோர் பிரிக்ஸ் அமைப்புகளுக்கான போராட்டத்தை தொடங்குகிறார்கள். பிரிக்ஸ் சேருவதில் உடைய விஷயங்களை பற்றி தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இதுதான் இந்த ஒரு பிரிக்ஸ், அதாவது பிரிக்ஸ்ன்றதோட ஆங்கில சொல்லக்கூடிய அத்தனை வரலாற்று பதிவுகளையும் நமது கடைகரை செய்தி தற்போது பார்த்தோம். மேலும் இந்த பிரிக்ஸ் என்பது களிமண்ணை செவ்வக வடிவில் சூளையில் அல்லது வெயிலில் சுட்டு உருவாக்கப்படும் செயற்கை கல்லாக இருக்கிறது. அதாவது கட்டிடங்களையும் நடைபாதைகளையும் அமைக்க இந்த செங்கல் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இது இது சொல்ல பார்த்தீங்கன்னா கிமு 7500 ஆண்டளவில் உருவாக்கப்பட்ட செங்கற்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது முதலில் வெயிலில் சுட்டு உருவாக்கப்பட்ட செங்கற்கள் மெசபடோமியாவின் மெசபடோமியா என்று சொல்லக்கூடிய தற்போதைய ஈராக், அதாவது கிமு 4000 வாக்கில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது செங்கலின் அளவு, அதாவது செங்கலினுடைய நீளம் அளவு அதாவது 65 mm × 102 5 mm, அதாவது 215 mm. செங்கலின் தோற்ற அளவு 75 mm 112.5 mm × 225 mm. செங்கலினுடைய தோற்றம் அளவு. வணக்கம். இன்றைக்கி நம்ம கடையர் செய்தி பிரிவில் பிரிக்ஸ் என்று சொல்லக்கூடிய செங்கற்கற்கள், இந்த செங்கல் செம்மை ப்ளஸ் கல், செங்கல்
செங்கற்கற்கள் என்று சொல்லக்கூடிய இந்த பிரிக்ஸ் அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தான் நமது கடையர் செய்தி பிரிவில் தற்பொழுது பார்க்க போகிறோம். இந்த பிரிக்ஸ் என்பது செங்கற்கற்கள் என்று தமிழில் சொல்லுகிறார்கள். அதாவது களிமண்ணால் செய்யப்பட்டு சுடப்பட்டு கட்டிடங்கள் கட்ட பயன்படும் செவ்வக வடிவ கட்டுமான பொருளாக இது இருக்கிறனால தான் இது செங்கற்கட் என்று சொல்லப்படுகிறது. வரலாற்றில் சங்க காலத்து முதல், அதாவது களிமண் ப்ளஸ் சூளை, அதாவது செங்கற்கற்கள், செங்கல் பயன்படுத்தப்பட்டிருக்குது. இந்த பிரிக்ஸ் என்பது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா ஆகிய 5 நாடுகளினுடைய கூட்டமைப்பின் சுருக்கமாக இது பொருளாதார ஒத்துழைப்பை நோக்கமாக இதுக்கு பிரிக்ஸ் என்று ஒரு பெயர் சொல்கிறாங்க. இந்த பிரிக் பொருளுடைய பற்றி பார்த்தோம்னா, களிமண்ணை செவ்வக வடிவில் வெயிலில் அல்லது சூளையில் சுட்டு தயாரிக்கப்படும் ஒரு செங்கற்கல்லாக இருக்கிறது. சுவர்கள், கட்டிடங்கள், நடைபாதைகள் அமைக்க இது பயன்படுத்தப்படுகிறது. இதனுடைய பயன்பாடை பார்த்தீங்கன்னா, இதனுடைய வரலாற்று பயன்பாடு என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் சங்ககாலம் முதலே களிமண்ணும் அதாவது சூளை என்று சொல்லக்கூடிய செங்கற்கற்கள் பயன்பாட்டில் பயன்படுத்தப்பட்டிருந்திருக்கிறாங்க. இந்த பிரிக்ஸினுடைய வரலாறை பற்றி நம்ம பார்த்தோம்னா, இதனுடைய பெயர் எதற்கு இந்த பிரிக்ஸ் என்று சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, பிரேசில் பி, ரஷ்யா என்பது ஆர், இந்தியா என்பது இந்தியா, சி என்பது சீனா, சவுத் ஆப்பிரிக்கா என்பது எஸ், அதாவது தென்னாப்பிரிக்கா, அதாவது BRICS, பிரிக்ஸ். இந்த செங்கற்களுக்கு இங்கிலீஷில் பிரிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதுக்கு பி என்பதுக்கு பிரேசில், ஆர் என்பதுக்கு ரஷ்யா, ஐ என்பதற்கு இந்தியா, சி என்பதற்கு சீனா, எஸ் என்பதற்கு சவுத் ஆப்பிரிக்கா ஆகிய நாடுகளினுடைய முதல் எழுத்துக்களை கூடிய சொல், அதனுடைய சுருக்கம்தான் பிரிக்ஸ் என்று சொல்கிறாங்க. இதனுடைய தோற்றத்தை பற்றி நாம் சொல்ல வேண்டும் பார்த்தோம்னா, 2001 த கோல்ட்மேன் சாக்ஸ் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது. முதல் உச்சி மாநாட்டில் 2009 நடத்தியிருக்கிறாங்க. இதனுடைய தோற்றத்தை பற்றி, இதனுடைய வரலாறை பற்றிலாம் அந்த மாநாட்டில் பேசியிருக்கிறாங்க. அதாவது இதனுடைய நோக்கத்தை பற்றி நம்ம அந்த நாட்டினுடைய நோக்கத்தை பற்றி பார்த்தோம் என்று சொன்னோம்னால், உறுப்பு நாடுகளாகி இருக்கக்கூடிய பொருளாதார மற்றும் புவிசார் அரசின் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதே இதனுடைய முக்கிய குறிக்கோளாக இருக்கிறாங்க. இதனுடைய விரிவாக்கத்தை பற்றி பார்த்தோம்னா 2024-2025 எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், ஐக்கிய அரபு அமீரகம், இந்தோனேசியா போன்ற நாடுகள் இதனுடன் இணைந்திருக்கிறாங்க. சுருக்கமாக பிரிக்ஸ் என்பது கட்டுமான பொருள், செங்கல். அதே சமயம் பிரிக்ஸ் என்பது 5 நாடுகளுடைய கூட்டமைப்பாக இது பயன்படுத்தப்பட்டு வருகிற ஒரு சொல்லாடாக இருக்கிறது. இந்த பிரிக்ஸ் என்ன செய்கிறது என்பதை பற்றி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், பிரிக்ஸ் நாடுகளின் தலைவர்கள் ஆண்டுதோறும் கூடுகிறார்கள். பிரிக்ஸ் நாட்டில் தலைவர்கள்லாம் ஆண்டுதோறும் கூடுகிறார்கள். ஒவ்வொரு நாடும் முன்னுரிமைகளை நிர்ணயிப்பதற்கும் உச்சி மாநாட்டை நடத்துவதற்கும் ஒரு வருடத்திற்கு தலைமை தாங்குகிறது இந்த கூட்டமைப்பு. ஒருமித்த கருத்தை அடிப்படையாக கொண்டு முடிவெடுப்பதை நம்பியிருக்கக்கூடிய மற்றும் பெரும்பாலும் முறைசாரா முறையில் செயல்படுத்தப்படுகிறது. இதற்கு வரையறுக்கப்பட்ட சாசனம், செயலகம் அல்லது பொது நிதிகள் எதுவும் இல்லை. சில கருப்பொருள் பகுதிகள் அதன் முன்னுரிமைகளை அடிக்கோடு இட்டு காட்டுகிறார்கள். அதாவது உலகளாவிய அமைப்புகளில் அதிக பிரதிநிதித்துவை ஆதரிக்கிறது. பலதரப்பு நிறுவனங்களின் வளர்ந்து வரும் பொருளாதார முன்னோக்குகளின் ஐக்கிய முன்னணி நிறுவன இந்த பிரிக்ஸ் முயல்கிறது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலை விரிவுபடுத்துதல் போன்ற ஏற்கனவே உள்ள நிறுவனங்களின் சீர்திருத்தங்களை வலியுறுத்துவதையும் அந்த நிறுவனங்களுக்குள் பேச்சுவார்த்தை குழுக்களை உருவாக்குவதையும் இந்த குழு நோக்கமாக கொண்டிருக்கிறது. உதாரணமாக, பல பிரிக்ஸ் நாடுகளில் உக்ரைனில் ரஷ்யாவின் போரை ஐநா கண்டனம் செய்வதை எதிர்த்ததன. மேலும் ஈரான் அணுசக்தி திட்டம் மற்றும் ஆப்கானிஸ்தான், காசா, லிபியா மற்றும் சிரியாவில் மோதல்கள் குறித்து பொதுவான நிலைப்பாடுகளும் நாடியிருக்கிறது.
இந்த பொருளாதார கொள்கையை ஒருங்கிணைக்கவும் 2008ஆம் ஆண்டு ஏற்பட்ட உலகளாவிய மந்தநிலை பிரிக்ஸ் நாடுகளின் கடுமையாக பாதித்தது. இதனால் குழு கட்டண கொள்கை முக்கியமாக வளங்களின் ஏற்றுமதி கட்டுப்பாடுகள் மற்றும் முதலீட்டு போன்ற விஷயங்களில் பொருளாதார ஒருங்கிணைப்பை வலியுறுத்த வழிவகுக்க செய்கிறது. 2001 முதல் 2021 வரை கூட்டமைப்பின் வருடாந்திர அந்நிய நேரடி முதலீடு அதாவது FDI வரத்து 4 மடங்கிற்கும் அதிகமாக உள்ளது. இருப்பினும் சமீபத்த ஆண்டுகளில் அவை குறைந்திருக்கிறது. அமெரிக்க டாலரை நம்பியிருப்பதை குறைக்கவும் உலகளாவிய பரிவர்த்தனைகளில் டாலரின் அதிகரித்து வருவதால் இது மேற்கத்திய தடைகளுக்கு ஆளாகிறது. அதிகரித்து வரும் அதிருப்தியில் பிரிக்ஸ் தலைவர்கள் உள்ளூர் நாணயங்களின் அதிகரித்து வர்த்தகத்திற்கு அல்லது சாத்தியமான பொதுவான பிரிக்ஸ் நாணயத்திற்கு ஆதரவாக டாலர் மதிப்பிழப்புக்கு நீண்டகாலமாக வாதிட்டு வருகிறார்கள். இந்த மாற்று நிதி அமைப்பை உருவாக்குவதில் குழுவின் புதிய மேம்பாட்டு வங்கி அதாவது NDB என்று சொல்லக்கூடிய கண்டிஜென்ட்ஸ் ரிசர்வ் ஏற்படும் அதாவது CRA என்று அழைக்கக்கூடிய உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியை IMF பிரதிபலிக்கும் வகையில் உள்ளது. மற்றும் கடன் வழங்குவதில் நிறுவனங்கள் மற்றும் தெற்கு ஒத்துழைப்பை ஊக்குவிக்கும் மற்றும் பாரம்பரிய நிதி ஆதாரங்களை சார்ந்திருப்பதை குறைக்கவும் என்று இந்த பிரிக்ஸ் உறுப்பினர்கள் நம்புகிறார்கள். இந்த பிரிக்ஸ் நிதி நிறுவனங்கள் எவ்வளவு பயனுள்ளதாக இருந்தன என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 2ஆம் உலகப் போருக்கு பிறகு முன்னணி தொழில்துறை நாடுகளாக நிறுவப்பட்ட பிரதான உலகளாவிய நிதி அமைப்பை பிரெட்டன் வூட்ஸ் ஏற்பாட்டிற்கு மாற்றாக NDB மற்றும் CRA வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. உலக தெற்கில் பல நாடுகள் குறிப்பாக உலக வங்கி மற்றும் IMF ஏழை நாடுகளின் தேவைகளை பூர்த்தி செய்ய தவறிவிட்டதாக கூட நம்புகிறார்கள். குறிப்பாக காவல்நிலை நிதி போன்ற பகுதிகளில் இந்த அமைப்பு பணக்கார நாடுகளுக்கு பயனளிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரெஸ் வாதிட்டிருக்கிறார். நடைமுறையில் எந்த ஆப்பிரிக்க நாடும் பிரிட்டனும் கட்ஸ் ஒப்பந்தத்தின் மேசையில் அமர்ந்திருக்கவில்லை. 2 நிறுவனங்களுக்கு வெவ்வேறு வழிகளில் செயல்படுகிறது. நாணய நெருக்கடியின் போது ஆதரவை வழங்கும் பிரிக்ஸ் மத்திய நிறுவனங்களுக்கு இடையே பொதுவான நிதியான CRA பிரிக்ஸ் நாடுகளுக்கு மட்டுமே இருப்பினும் NDB அதாவது 2021இல் பிற வளர்ந்து வரும் சந்தை நாடுகளின் தனியார் திட்டங்களுக்கு திறக்கப்பட்டது. நிலையான வளர்ச்சி மற்றும் உள்கட்டமைப்பை உருவாக்குவதற்கு பங்களிக்குவதற்கும் தனியார் திட்டங்களை ஆதரிப்பதற்காக NDB கடன்களை உத்தரவாதங்கள் மற்றும் பிரதிநிதித்துவ வழிமுறைகளை வளர்க்கிறது. 190 உறுப்பினர்களிடையே தனது கவனத்தை பரப்பையும் உலக வங்கிக்கு மாறாக அதிக நெகிழ்வுத்தன்மை மற்றும் பங்குதாரர்களுடைய அதிக சமத்துவம் மற்றும் நிதிகளை எளிதாக்க அணுகுவதை நோக்கமாக கொண்டிருக்கிறது. அதன் கடன் வழங்கும் சுத்தமான எரிசக்தி போக்குவரத்து சுகாதாரம் மற்றும் சமூக மேம்பாட்டில் கவனம் செலுத்துகிறது. மேலும் அதன் திட்டங்களின் 40% காவல்நிலை மாற்றத்தை சமாளிக்க அர்ப்பணிக்க முயன்றபொழுதும் இன்று வரை 2016இல் செயல்பாடுகள் தொடங்கியிருந்ததிலிருந்து 90 திட்டங்களுக்கு வங்கி அதாவது $32 பில்லியனுக்கும் அதிகமாக ஒப்புதல் அளித்திருக்கிறது. இருப்பினும் அந்த முக்கிய தடைகளை எதிர்கொள்ள NDB உலக வங்கியை விட 5 மடங்கு BTP சிறியளவும் மேலும் அதை முழுமையாக மாற்ற முடியும் என்ற நிபுணர்கள் சந்தேகிக்கிறார்கள். மற்றவர்கள் அதன் போட்டியாளர்கள் பல நடைமுறைகளை பராமரிப்பதிலும் உலகளாவிய நிதி அமைப்பதற்கும் சேர்வதற்கும் அதன் லட்சியங்களை தோல்வியிடுவதற்காக வாதாடுகிறார்கள். சுற்றுச்சூழல் மற்றும் சமூகங்காங்க தரநிலை குறித்து தெளிவற்ற உறுதிமொழிகளுக்கு ஏற்ப இந்த விமர்சனங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்பட்டு வருகிறது. ஒரு பிரிக்ஸ் நாணயம் டாலரை மாற்ற முடியுமா என்ற ஒரு கேள்வியை பற்றி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், பிரிக்ஸ் நாடுகள் ஒரு தசாப்தத்திற்கு மேலாக ஒரு சர்வதேச வர்த்தகத்தில் அமெரிக்க டாலரின் முதன்மையை குறைக்க முயன்று வருகின்றது. முதன்மையாக வர்த்தகத்திற்கு தங்கள் சொந்த நாணயங்களின் பயன்பாட்டை அதிகரிப்பதன் மூலம் குறிப்பாக சீனா, ரென்மி, பிரேசில் ஜனாதிபதி லூயிஸ் இனாசியோ லுலா டா சில்வா வெற்றி பெற உதவிய ஒரு புதிய பிரிக்ஸ் அளவிலான நாணயத்தை அறிமுகப்படுத்துவதற்கான உந்துதலும் உள்ளது. 2023 உச்சி மாநாட்டில் முன்வைக்கப்பட்ட பிற பணத்திட்டங்களின் புதிய கிரிப்டோ கரன்சியை நிறுவுதல் அல்லது பிரிக்ஸ் நாணயங்களின் ஒருங்கிணைந்த கூடையை பயன்படுத்துதல் ஆகியவற்றை அடங்குதலாக இருக்கிறது. இருப்பினும் அந்த லட்சியங்கள் அடைய முடியாதவை என்றும் சந்தேகிப்பவர்கள் கூறுகிறார்கள். ஒரு பிரிக்ஸ் நாணயத்திற்கு வங்கி சங்கம், நிதி சங்கம் மற்றும் பொருளாதார ஒருங்கிணைப்பு உள்ளிட்ட முக்கிய அரசியல் சமரசங்கள் தேவைப்படும். உலகின் முதன்மை இருப்பு நாணயமாக நீண்ட காலமாக இருக்கும் டாலர் இன்னும் உலகளாவிய வர்த்தகத்தில் 80%க்கும் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. மேலும் பல நிபுணர்கள் ஒரு புதிய பிரிக்ஸ் இருப்பு நாணயம் உலகளாவிய பரிவர்த்தனைகளுக்கு பரவலாக நம்பப்படும் அளவுக்கு நிலையானதாகவோ அல்லது நம்பகதனமாகவோ இருக்கும் என்று சந்தேகிக்கப்படுகிறார்கள். இந்த பிரிக்ஸ் உறுப்பினர்களை பிரித்தது எது என்பதை பற்றி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நிபுணர்களின் கூற்றுப்படி தங்கள் பொருளாதார தொலைநோக்கு பார்வையை செயல்படுத்துவதில் உள்ள சவால்களுக்கே மேலதிக பிரிக்ஸ் நாடுகளின் அதிகரித்து வரும் உள் பதட்டங்களையும் உறுப்பினர்களுக்கிடையே போட்டியும் எதிர்கொள்கிறது. சீனா, இந்தியாவும் பல தசாப்தங்களும் எல்லைகளை பிரச்சினை மற்றும் உலகளாவிய தெற்கு பொருளாதார மற்றும் புவிசார் அரசியல் தலைமையிற்கான வளர்ந்து வரும் போட்டி ஆகியவற்றிற்கான பதட்டங்கள் அதிகரித்து வருவதை கண்டிருக்கிறது.
முடிவுகளை எடுப்பதில் குழு ஏற்கனவே சிக்கல்களையும் சந்தித்திருக்கிறது. செப்டம்பர் 2024 நியூயார்க்கில் நடந்த வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் தலைவர்கள் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் புதிய உறுப்பினர்கள் ஒழுங்குபடுவதற்கான ஒரு மாதிரியை முன்மொழிய முன்னிருக்கிறார்கள். ஆனால் குழுவால் ஒரு உடன்பாட்டை கூட எட்ட முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. இந்த உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்புகளையும் விரிசல்களையும் ஆழப்படுத்தியிருக்கிறது. இது பரவலான கண்டங்களையும் மேற்கத்திய நாடுகளின் தலைமையிலான தடைகளையும் ரஷ்யாவுடான வர்த்தகத்தையும் நிறுத்துமாறு ராஜதந்திர அழுத்தத்தையும் தூண்டியிருக்கிறது. அதன் பின்பு பிரிக்ஸ் நட்பு நாடுகளாகிய குழப்பத்தில் ஆழ்த்தத்தில் உக்ரைனில் ரஷ்ய படைகள் செயல்படுவதாக கூறும் போர் குற்றங்கள் தொடர்புடைய புட்டினை கைது செய்ய சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ICC வாரண்ட் பிறப்பித்து 2023 பிரிக்ஸ் மன்றத்தை சிக்கலாக்கியது. புட்டினை வீட்டிலேயே இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுத்தியது. அல்லது ICC உறுப்பினர் தென்னாப்பிரிக்காவில் கைது செய்யப்படும் அபாயத்தை எதிர்கொண்டது. 2024 உச்சி மாநாட்டை நடத்திய போது ரஷ்யாவை தவிர ஒரு இக்கட்டான சூழ்நிலையை பெரும்பான்மையான பிரிக்ஸ் உறுப்பினர்கள் அதாவது ஒரு நிலை நாடியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் மற்ற உறுப்பினர்கள் மேற்கத்திய நடைகளை பெரும்பாலும் புறக்கணித்திருக்கிறார்கள். ரஷ்ய எண்ணெய் மற்றும் பிற தேவைகளை மீதான மேற்கத்திய தடைகள் உண்மையிலே பிரிக்ஸ் நாடுகளாக நெருக்கமாக தள்ளுவதால் சிலர் ஆய்வாளர்கள் வாதாடுகிறார்கள். இதற்கிடையே உறுப்பு நாடுகளாக இருக்கக்கூடிய பொருளாதார மற்றும் அரசியல் சுதந்திரத்தில் இருக்கக்கூடிய பிரிக்ஸ் முயற்சிகள் மீதான நம்பிக்கை அசையத்திருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில் பிரேசில் மற்றும் தென்னாப்பிரிக்கா வீழ்ச்சியடைந்து வரும் சூழலில் அரசு திறன் பல ஆண்டுகளாக நீடித்திருக்கக்கூடிய மந்த நிலையும் நாள்பட்ட ஊழல் மற்றும் நொறுங்கிய உள்கட்டமைப்பு ஆகியவற்றை எதிர்கொண்ட சீனாவின் பொருளாதார சரிவு குழுவின் இயக்கவியலையும் அச்சுறுத்தி வருகிறது. ஜனநாயகங்கள் மற்றும் எச்சரிக்கையான பதட்டங்களையும் மற்றும் சவுதி அரேபியா மற்றும் ஈரான் மற்றும் எகிப்து மற்றும் எகிப்தியாவா இடையான நீண்டகால போட்டிகளினுடைய பிற முக்கிய பிளவுகோடுகள் அங்கே இருந்திருக்கக்கூடிய சூழ்நிலையாகவும் நாம் பார்த்து வருகிறோம். ஏன் இந்த விரிசல் என்பதை பற்றி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், உறுப்பினர் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான உந்துதல் இந்த கூட்டணியில் மற்றொரு தவறான பாதையாக இருக்கிறது. சீனாவின் ரஷ்யாவின் விரிவாக்கத்தை ஆதரித்தன. அதே நேரத்தில் பிரேசிலும் இந்தியாவும் அதிக தயக்கம் காட்டியிருக்கிறார்கள். அது தங்கள் சொந்த செல்வாக்கை நீர்த்து போக செய்து விடுமோ என்ற ஒரு கவலையையும் வெளிப்படுத்தியிருக்கிறது. சீனாவுடனான இந்தியாவின் வளர்ந்து வரும் போட்டி பெய்ஜிங் மற்றும் சுற்றுப்பாதையில் அதிக நாடுகளை சேர்க்க குழுவை விரிவுபடுத்துவதன் மூலம் சீனாவின் சக்தியை ஆதரிக்கக்கூடாது என்ற அதன் விருப்பத்தையும் தூண்டியிருக்கிறார்கள். எகிப்து மற்றும் எத்தியோப்பியாவின் சேர்க்கை ஆப்பிரிக்க கண்டத்தின் குரல்களாக வலுப்படுத்தி வருகிறது. எகிப்து, சீனா மற்றும் இந்தியா ஆகிய இரு நாடுகளிடையே நெருக்கமான வணிக உறவுகளையும் ரஷ்யாவுடன் அரசியல் உறவுகளையும் கொண்டிருக்கிறது. புதிய பிரிக்ஸ் உறுப்பினராக எகிப்து அதிக முதலீட்டை ஈர்க்கக்கூடிய அதன் பாதிக்கப்பட்ட பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு முயன்றிருக்கிறது. துணை சஹாரா ஆப்பிரிக்காவின் 3வது பெரிய பொருளாதார எத்தியோப்பியாவும் அதன் பெல்ட் ஆண்ட்ரோஸும் முன்வைத்த நாட்டை ஒருமுகமாக கொண்டிருக்கிறார்கள். சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இணை அரபு உலகில் 2வது பெரிய பொருளாதார நாடுகளையும் உலகில் 2வது மற்றும் 8வது பெரிய எண்ணெய் உற்பத்தியாளர்களையும் கொண்டு வரும் சூடானின் உள்நாட்டுப் போர் மற்றும் உக்ரைன் போருக்கான அமைதி பேச்சுவார்த்தைகளில் சவுதி அரேபியா பங்கேற்பது மற்றும் இந்தியா பாகிஸ்தான் ஸ்திரத்தன்மை பேச்சுவார்த்தைகளை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நடத்துவது போன்று பிற பிரதிநிதிகளும் அவர்கள் மத்திய பாத்திரங்களை வகிக்கிறார்கள். இருப்பினும் சில நிபுணர்கள் சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையான போட்டி சில சமயங்களில் மோதல்களின் எதிர்ப்பக்கங்களை ஆதரித்து பிரிக்ஸுக்குள் கொண்டு வரப்படலாம் என்று எச்சரிக்கிறார்கள். பிரிக்ஸ் உறுப்பினர் சேர்க்கை இரு நாடுகளுக்கு பொருளாதார வளர்ச்சியில் கவனம் செலுத்த உதவும் என்று நம்புவதாக மற்றவர்கள் கூறுகிறார்கள். இருப்பினும் புதிய உறுப்பினர்கள் மேற்கத்திய நாடுகளுக்கான உறவு குறித்து குறிப்புகளை எழுப்புகிறார்கள். ஈரானும் ரஷ்யாவும் அமெரிக்காவும் செல்வாக்கின் தீவிர எதிரிகள். அதே நேரத்தில் சீனா தன்னை அமெரிக்காவுடன் பொருளாதார மற்றும் புவிசார் அரசியல் போட்டியில் சிக்கிக்கொண்டதாக கருதுகிறது. இருப்பினும் பிரேசில், இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா கூட அமெரிக்காவுடன் அன்பான உறவுகளை கொண்டிருக்கக்கூடிய அதேபோல் சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகியோருடைய அதன் முக்கிய பாதுகாப்பு பங்காளிகளாகவும் இருக்கிறார்கள். மேற்கத்திய நாடுகள் எவ்வாறு பதிலளித்திருக்கிறது என்பது பற்றி பார்த்தோம் என்று சொன்னால், மேற்கத்திய நாடுகள் இந்திய குழுக்களின் வளர்ச்சியை பெருமளவிற்கு குறைத்து மதிப்பிட்டிருக்கிறார்கள். விரிவாக்கத்தின் போது ஆட்சியில் இருந்த ஜோ பைடன்ஸ் நிர்வாகம் வாஷிங்டன் பிரிக்ஸ் ஒரு புவிசார் அரசியல் பொருளாக பார்க்கவில்லை என்றும் டாலரில் இருந்து விலகி செல்வதற்கான அதன் முயற்சிகளை பெரும்பாலும் நிராகரித்ததாகவும் கூறியது. பிறகு அரசியல் பகுப்பாய்வுகள் பிரிக்ஸின் நாடுகளுடைய லட்சியங்களை மேம்படுத்துவதற்கும் அதன் உறுப்பினர்களையும் உள்ளடக்கிய தடைகள் மேற்கத்திய பொருளாதார ஆரோக்கியத்திற்கு உண்மையான அச்சுறுத்தலை தடுக்கும் அளவுக்கு தொந்தரவும் இருப்பதாகவும் கூறி வருகிறார்கள். இருப்பினும் சில ஐரோப்பிய கொள்கை வகுப்பாளர்கள் மேற்கத்திய எதிர்ப்பு உணர்வு மற்றும் மோதலாக வளர்ந்து வருவதாக எச்சரித்தார்கள். குறைந்த வருமானம் கொண்ட நாடுகளின் தேவைகளுக்கு மேற்கத்திய நாடுகளின் காட்டும் மந்தமான எதிர்ப்பு வினைகளை இந்த விரிவாக்கத்திற்கு அவர்கள் பார்க்கிறார்கள்.
மேலும் மேற்கத்திய நாடுகள் நிதி நிறுவனங்களை தீவிரமாக சீர்திருத்த தொடக்க வேண்டும் என்றும் கூறுகிறார்கள். உலகளாவிய தெற்கின் தேவைகளை பற்றி நாம் நாடுகள் திமிர் பிடித்தவர்கள் என்று கூட குற்றச்சாட்டுகளை தீவிரமாக கூட சொல்லுகிறார்கள். பிரிக்ஸின் ஆர்வம் உலகளாவிய நிதி, வர்த்தகம் மற்றும் பிற தரநிலை நிர்ணய நடைமுறைகளின் அதே விதிகளை மாற்றுவதில் கவனம் செலுத்தும் போது, மதிப்பு அடிப்படையிலான கூட்டாண்மைகள் மற்றும் விதிகளை அடிப்படையாக கொண்ட பன்முகத்தன்மை வழங்குவதன் மூலம் அதற்கு பதிலளிக்க முடியாது என்று ஜெர்மன் சர்வதேச மற்றும் பாதுகாப்பு விவகார நிறுவனத்தின் மூத்த உறுப்பினராக இருக்கக்கூடிய குந்தர் ஹைமலட்சி